பங்களாதேஷ்ல இப்படி பத்திக்கிட்டு எரியிற அரசியல் நடக்கும் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு பயம் நம்பியிருக்க மாட்டோம். ஆனா அம்புட்டும் நடந்துச்சு. அதுக்கு காரணம் அன்னை அமெரிக்கா கிளச்சு போட்டாங்க. அப்படி கிளச்சு போட்டத அன்னை அமெரிக்கா அடுக்க போறார்களோ அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சு. காரணம் பைடன் நிர்வாகத்தோட பங்களாதேஷ் பார்வை வேற. ட்ரம்ப் நிர்வாகத்தோட பங்களாதேஷ் பார்வை வேற. அமெரிக்காவை பொறுத்தவரை அங்க தீவு வேணும், அங்க இருந்து சீனாவை கவுண்டர் பண்ணணும், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா 2 அதிபர்களோட நிர்வாக முறை மாறும், போகக்கூடிய பாதை மாறும். பைடனை பொறுத்தவரையும் ஏற்கனவே பங்களாதேஷ்ல கலவரத்தை உண்டு பண்றதுக்காகவே யூனுஸை வளர்த்து எடுத்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ப நோபல் பிரைஸ் கொடுக்க பங்களாதேஷுக்குள்ள மிகப்பெரிய அறிவாளி இவன்தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்ல. ஆனா பங்களாதேஷ்குள்ள போய் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இவன் தாண்டா அறிவாளி, நீ இங்கே பிறந்ததுக்கு நீங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், உங்க ஆள் தான் இவன் அப்படின்னு சொல்லி அவனுங்க தலையில தூக்கி வைக்க இந்த மாதிரி அம்புட்டு சேட்டையும் பண்ணார்கள். அப்புறம் ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷ்ல யூனுஸோட நாட்கள் எண்ணப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பைடன் இருந்தாலும் எண்ணப்படும், இந்தியாவால இப்ப அமெரிக்காவாலேயே அப்படின்னு மாறி போச்சு. அப்படி யூனுஸ் கிளம்பும் போது சூழ்நிலை என்னவா இருக்கும்? கலிதா ஜியாவை கொண்டு வந்து உட்கார வைக்க போறார்களா, இல்ல ராணுவ ஆட்சி வரப்போதா, இல்ல 3 துண்டு 4 துண்டா உடைச்சு சிதறடிக்க போறார்களா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் நிர்வாகத்தை பொறுத்தவரை அதெல்லாம் ஒன்றும் பெருசா அந்த லெவல்லாம் போ தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 2 பேரையும் இறக்கி விடுவோம், தேர்தல் வைக்கட்டும், ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு கட்டுப்பட்டு ஆளட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அமெரிக்கா இருக்கு. இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? ட்ரம்ப்போட நிர்வாகம் வந்தனாலே அமெரிக்கா இவ்வளவு தூரம் இறங்கி வந்துருச்சா, இல்ல நல்லவனா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா, டெல்லி இறங்கி பல வேலைகள் செஞ்சிருக்குங்கிறாங்க. விரிவா வெளியில வரும்போது பார்த்துக்கலாம். சரி, இப்ப அப்படி என்னதான் சூழ்நிலை உருவாக்க போகுது அப்படின்னா, ஏறக்குறைய யூனுஸ் வரும்போது என்ன இருந்துச்சு? யூனுஸ் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது இருக்கும். அதுக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சோ அது இருக்கும். என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா, கலிதா ஜியா 2 பேரும் இறங்கி தேர்தலை சந்திக்கட்டும். தேர்தல் வழியா எவன் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கட்டும். எங்களுக்கு அனுசரணையா இருந்துக்கணும் அப்படின்னா. பழையபடி கையெழுத்து போட மாட்டேன், தீவு தரமாட்டேன், அந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணோம்னா ஓடி ஒளிய வேண்டியதுதான் அப்படின்னு 2 பேருக்குமே இந்நேரம் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதான். காரணம் ஷேக் ஹசீனா வெளியேறினோடனே கலிதா ஜியாவோட கட்சி கைதான் ஓங்கும். அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. ஆனா ஒண்ணும் மாறல. யூனுஸ் ஒரு அடி நகரல. உண்மை சொல்லப்போனா யூனுஸ் பெரும் ஒரு திருட்டு கூட்டத்தை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்து விட்டாரு. அந்த அம்மையாருக்கே பாதுகாப்பு இல்லாம லண்டனுக்கு ஓடி போயிட்டார்கள். என்னம்மா லண்டனுக்கு ஓடி போயிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நோ நோ நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆட்களை விட்டு பேச விட்டு போயிட்டார்கள். ஏன் அப்படின்னா சேஃப் இல்லை அப்படின்னா. ஏன்னா யூனுஸை பொறுத்தவரை அமெரிக்கா கூட்டிட்டு வந்த ஆள். அமெரிக்கா அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு சொல்லல. இந்த ஆள் பட்டு தக்குரித்தனமா பங்களாதேஷுக்கு ஆகாத ஆட்கள் யாரு, பங்களாதேஷோட எதிரி யாரு அப்படின்னா பாகிஸ்தான் தான். அவனுங்க கூடயே போய் 24 மணி நேரமும் உரசிக்கு திரியிறாரு. அங்கதான் காஃபி டிஃபன் சாப்பிடுறது, லஞ்ச் சாப்பிடுறது, டின்னர் சாப்பிடுறதுங்கிற மாதிரி அந்த திசைக்கே போறாரு. அந்த திசையில இருந்து வரவன் கட்டாயம் ஒரு காலத்துல யூனுஸை போட்டு தள்ளுவான். அதுக்கு முன்னாடி கலிதாஜியாவுக்கு ஆப்பு அப்படிங்கிறனால தான் அவர்கள் ஊரை விட்டே ஓடி போயிட்டார்கள், நாட்டை விட்டே ஓடி போயிட்டார்கள். அதனால இப்ப ஷேக் ஹசீனாக்கு என்ன நிலைமையோ அதான் அவர்களுக்கும். அதனால 2 பேருக்குமே புரிஞ்சிருக்கும். அன்னை அமெரிக்காவை எவ்வளவு தூரம் உரசணும், எவ்வளவு தூரம் உரசக்கூடாது அப்படின்னு. அதுபடி நடந்துக்குவார்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். எண்ணத்தை டெல்லி வர வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரே அடியா கிளச்சு போட்டோம்னால நமக்கு சுத்தமா ஆகாதுடா. குறிப்பா எனக்கு ஆகாது. கூடுதலான செலவு வரும். அப்புறம் சீனாவை நோக்கி போறதுக்குள்ள ஒரு தொய்வு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் சப்சிடிட் பண்ணியே பெரிய அளவு இவனுங்கள சமாளிச்சிருவேன். கிளச்சு போடாம இருந்தா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ட்ரம்ப் நிர்வாகத்தை பொறுத்தவரை சீனா தான் மெயின் டார்கெட். டீடாலரைசேஷன் அப்படின்னு பேசும்போது தான் இந்தியா செகண்டரி டார்கெட்டா வரும். அப்ப இந்தியா மட்டும் கிடையாது, அந்த செகண்டரி ஜோனுக்குள்ள 1 டஜன் பையன் இருப்பான். அதெல்லாம் கணக்கு போட்டு தான் பின்வாங்குறார்கள். இப்ப கிரவுண்ட் கிளியர். அதாவது யூனுஸை தூக்குறதும் ஷேக் ஹசீனாவை கலிதா ஜியாவை இறக்குறதுக்கு கிரவுண்ட் கிளியர். இந்த கிரவுண்ட் கிளியர் ஆனோடனே இப்ப ஷேக் ஹசீனா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார்கள். என்ன அப்படின்னா, இவர்கள் ஓடி வந்த உடனே அவர்கள் பார்ட்டி மெம்பர் ஒரு பயம் வெளியில தலை காட்ட முடியல. பார்ட்டி ஆபீஸை கொளுத்திட்டாங்க. பார்ட்டி ஆபீஸ்ல முக்கியமான ஆட்களை கொண்டுட்டாங்க. மீதி ஆட்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெவ்வேறு பார்டர் வழியா எக்ஸிட்டு. இருக்கிற ஆட்கள் பங்களாதேஷ்குள்ளேயே சிறப்பான ஒரு பங்கர் மாதிரி ரெடி பண்ணி தலைமறைவு வாழ்க்கை. ஷேக் ஹசீனாவோட கட்சிக்காரங்க, ஷேக் ஹசீனாவோட
சொந்தக்காரங்க இப்படி எல்லா பயனையும் தேடி தேடி ஒண்ணு கொல்றது, இல்ல புடிச்சு உள்ள போடுறது. இந்த வேலையா தான் இருந்தார்கள். அதனால அந்த கட்சி, பார்ட்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே இல்லாம போச்சு. என்னடா இந்த அம்மா மட்டும் தானடா ஓடி வந்துச்சு. 60, 65, 70%க்கு மேல இந்த அம்மாவோட ஆதரவாளர்கள் தானடா. எல்லாரும் நாட்ட விட்டு ஓடி போயிட்டாங்களா? அந்த ஜோனுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனா இப்ப என்ன மாறுச்சுன்னே தெரியல. ட்ரம்ப் நிர்வாகம் மாறுனதும், இவ்வளவு விஷயங்கள் டெல்லி இறங்கி அடிச்சதும், ஏறக்குறைய ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி அறிக்கையே விட்டுருச்சு. என்ன அப்டின்னா, இந்த கைக்கூலி அதாவது பாகிஸ்தான் கைக்கூலி யூனுஸ் அப்படிங்கிற மாரியே அவர்கள் புரமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த யூனுஸ தூக்கி எறிஞ்சு தேர்தல கொண்டு வர வரை ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி, ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி போராட்டத்த அறிவிச்சிருச்சு. அதுவும் அறிவிச்சு, இது முழுக்க முழுக்க பழி வாங்குறார்கள். இவர்கள ஒழிச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, ஷேக் ஹசீனா தலைமையில் இந்த போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள். எந்த கட்சியோட தலைவர்னா, இல்ல பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா தலைமையில் போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு, மிகப்பெரிய ஷெட்யூல் ஏறக்குறைய ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம். அதாவது இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டம் சும்மா சின்ன லெவல்ல தான் பத்துச்சு. சின்ன லெவல்ல ஒரு 10 பேர் நின்னு ஒரு கத்துறோம், போராட்டம். அடுத்து ஒரு 20 பேர் நின்னு உண்ணாவிரத போராட்டம். அடுத்து ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் முன்னேறி போறோம். இந்த மாரி சின்ன சின்ன போராட்டங்களா தான் ஆரம்பிச்சு, பெரிய அளவு நாடே பத்திக்கிச்சு. அதே மாரி ஷெட்யூல் தான் இப்ப இவர்களும் பிளான் பண்றார்கள். ஒரு நாள் அடையாள போராட்டம் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன பண்றார்கள் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல பங்களாதேஷோட எல்லா பகுதிகள்லயும் ஊர்வலம். கட்டாயம் அதுல ஒரு பெரிய கலவரம் வெடிக்கும். ஏன் அப்படின்னா, ஷேக் ஹசீனாவோட கூட்டம் வெளியில வருது அப்படின்னா, ஆப்போசிட் யூனுஸோட கூட்டம் கலவரம் பண்ணும். யூனுஸோட கூட்டத்துக்கு கையில போலீஸ் இருக்கு, ராணுவம் இருக்கு அப்படின்னால, அந்த போலீஸ் ராணுவத்துக்குள்ள ஷேக் ஹசீனாவோட கூட்டம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, இந்த யூனுஸ் கூட்டம் கலவரம் பண்ணி வரும்போது, வெறும் ஷேக் ஹசீனாவோட ஆட்கள மட்டும் போய் அடிக்கல. பெரிய அளவு அங்க உள்ள கவர்ன்மெண்ட் செக்டார்ல உள்ள பூரா இடஒதுக்கீட்டுல வந்தவன் தானேன்னு எல்லா பேரையும் தான் அடிச்சாங்க. அதுல காவல்துறையும் இருக்கு, ராணுவமும் இருக்கு. முடிஞ்சு போச்சா? இப்ப அங்கேயும் ஒரு பிரிவு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டத்துக்கு ஒரு பாதுகாப்போ, இல்ல எதிர்த்து கலவரம் பண்ண வரக்கூடிய யூனுஸோட ஆட்களுக்கு த்ரெட் 2 இடத்துல இருந்து வரும். ஒண்ணு ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி மெம்பர், இன்னொரு அரசு இயந்திரத்துல உள்ள போலீஸ் ஆகட்டும், ராணுவம் ஆகட்டும். இதை எப்படி சமாளிக்க போறார்கள்ங்கிறதே மிகப்பெரிய ஹைலைட். அதுக்கடுத்து ஒரு முழு பந்த் அறிவிக்கிறார்கள். அது 1 நாளா, காலவரையற்றதா, 3 நாளா எதுவும் சொல்லல. பந்த் அப்படின்ட்டார்கள். முடிஞ்சு போச்சு. இந்த பேரணி நடந்து, அடிதடி நடந்து, அடுத்து பந்த் வரும்போது உச்சகட்டமா பத்திக்கும். யூனுஸ் ஓடப் போறார். ஷேக் ஹசீனாக்காச்சும் பரவால்ல. டக்குன்னு இந்தியாக்குள்ள என்ட்ரி. கலிதா ஜியாக்காச்சும் பரவால்ல. டக்குன்னு லண்டன்ல என்ட்ரி. ஷேக் ஹசீனா ஓடி வரும்போது மிகப்பெரிய கலவரம். கலிதா ஜியா ஓடி போகும்போது ஒண்ணும் கிடையாது. அவர்கள் எங்க இருக்காங்க? லண்டனுக்கு எப்ப போனாங்க? தெரியலையே. ட்ரீட்மெண்ட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்மூத்தா அறிக்கை விட்டு விலகிட்டார்கள். யூனுஸ் ஓடும்போது கலவரமாய் யூனுஸ் ஓடும்போது எங்க ஓடுவாரு? தலைவன் ஜெர்மனி சைடு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதாக தகவல். எதுக்கு? அடைக்கலம் குடுங்க, நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு. அப்ப ஜெர்மனி வரையும் தெரிச்சு ஓடணுமா? கொஞ்சம் சிரமம் தான். பார்ப்போம். யூனுஸ் வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் அடங்கி போச்சு. யூனுஸ் பங்களாதேஷ்குள்ளேயே அடங்குறாரா? இல்ல ஜெர்மனி போய் அடக்கப்படுறாராங்கிறது காலம் உணர்த்தும். அதுக்கு முன்னால பங்களாதேஷ் அரசியல் மீண்டும் புயல கிளப்புது. அந்த புயல்ல பெரும் மைலேஜ் இந்தியா எடுக்கும். பாகிஸ்தானுக்கு கொஞ்ச காலம் பங்களாதேஷ்குள்ள ஆடுன அந்த ஒரு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிற வேண்டியதுதான். பங்களாதேஷை என்னமோ அமெரிக்கா கிளச்சுச்சு. கிளச்சதே இவனுங்க மாரி உள்ளுக்குள்ள வந்துட்டு இல்லாத அல்சாட்டியம். சிக்கன் நெக்கு, டக்கு நெக்கு அப்படின்னு வரிசையா பேரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் சிறப்பான ஆப்ப இந்தியா வச்சிருக்கு. அத அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.